ரூபலா கதவை திறந்ததுமே வாசற்படியில் நின்றிருந்த ஆப்ரஹாம் ஏதோ பேச முயன்ற வினாடி விஷ்கென்று சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆப்ரஹாம் இடுப்பை பிடித்து கொண்டு இரத்தமாய் கீழே உருண்டான். அம்மா! விவேக் உள்ளே இருந்து ஓடி வந்தான். என்ன ரூபலா? ஆப்ரஹாம சைலன்சர் பிஸ்டலால யாரோ சுட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரு தெரியல. விவேக் வீதிக்கு ஓடி வந்தான். தெருவிளக்குகள் அழுக்கான வெளிச்சத்தில் இருந்தன. நாய் ஒன்று குப்பை தொட்டியை கிளறி கொண்டிருந்தது. யாரையும் காணோம். மறுபடியும் ஆப்ரஹாமிடம் ஓடி வந்தான் விவேக். ஆப்ரஹாம் இரத்தத்தை பெருக்கிக் கொண்டு வாசற்படியிலேயே கிடக்க விவேக் அவனை புரட்டினான். உள்ளே ரூபலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிஃபோனில் முயற்சித்து கொண்டிருந்தாள். ஆப்ரஹாம் கூப்பிட்டு கொண்டே விவேக் உலுக்கினான். அவன் தன் கண்களை பிரயாசப்பட்டு திறக்க உதடுகள் பேசுவதற்காக அடித்து கொண்டன. ஐயா! ஆப்ரஹாம், இங்கே எதுக்காக வந்த? உன்னை சுட்டது யாரு? ஆப்ரஹாம் சொருகிய விழிகளோடு திணறி திணறி பேசினான். பொண்ணை கொலை பண்ணினது யாரு? சொல்லு ஆப்ரஹாம், சொல்லு. உண்மையை வேகமாக பேச வேண்டும் என்கிற அவசரத்தில் ஆப்ரஹாம் வாயை அசைக்க நாக்கு உள்ளிழுக்கப்பட்டு கண்கள் சட்டென்று நிலைத்து போயின. ஃபோன் செய்துவிட்டு ரூபலா ஓடி வந்தாள். விவேக் எழுந்தான். சோர்வாய் கேட்டான். ரூபலா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஸ்டேஷனில் கோகுல்நாத் அங்கிளே இருந்தார். இந்நேரம் புறப்பட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆம்புலன்ஸ் வந்தும் உபயோகம் இல்லை. ஏன்? ஆப்ரஹாமோட கதை முடிஞ்சுது. இவன் எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியலையே. விவேக் பைக்கை நோக்கி போனான். ரூபலா, கோகுல்நாத் வந்தா இங்கே இருக்க சொல்லு. நான் சுட்ட ஆசாமியை மோப்பம் பிடிச்சிட்டு வரேன். பைக்கை உதைத்து உயிர்ப்பித்து கொண்டு காம்பவுண்ட் கேட்டு நின்றும் வெளியே வந்தான் விவேக். இரவு 11 மணி. ரோடு நிசப்தமாய் இருந்தது. ரோட்டின் 2 பக்கமும் வரிசையாய் நின்றிருந்த வீடுகள் வெறுமையாக தெரிய பைக்கை விரட்டி கொண்டு வீதியின் முனைக்கு வந்தான். கட்சி ஆட்கள் 4-5 பேர் விலைவாசி உயர்வை கண்டித்து வாசகங்கள் எழுதப்பட்ட தட்டி ஒன்றை எலக்ட்ரிக் கம்பத்தில் கட்டுவதா, கட்சி கொடி கம்பத்தில் கட்டுவதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தார்கள். விவேக் பைக்கை கொண்டு போய் அவர்கள் அருகே நிறுத்தினான். திரும்பி பார்த்த அவர்கள் கும்பிட்டார்கள். சார், எவ்வளவு நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கீங்க? 1/2 மணி நேரமா சார். இந்த வழியில் கடந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வாகனம் வேகமாக போச்சா? இல்லை சார். யோசிச்சு பாருங்க. கார், வேன், ஸ்கூட்டர், பைக் இப்படி ஏதாவது ஒன்றில் யாராவது போனதா ஞாபகம் வருதா? அவர்கள் யோசித்துவிட்டு கோரசாய் இல்லை என்றார்கள். விவேக் பைக்கை திருப்பிக் கொண்டு தெருவின் கிழக்கு பக்க முனைக்கு வந்தான். தெருமுனையில் டைலரிங் மாட்டொன்று திறந்திருக்க கடைக்கு முன்பாய் வண்டியை நிறுத்தி காஜா எடுத்து கொண்டிருந்த நபரிடம் கேட்டான். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டு வழியா காரோ, பைக்கோ, ஸ்கூட்டரோ போச்சா? அவன் காஜா தைப்பதை ஒத்தி வைத்துவிட்டு கடை நின்றும் வெளிப்பட்டான். ஆமாம் சார், ஒரு பைக் வேகமாக போச்சு. பைக்கில் போனது ஒருத்தரா 2 பேரா? நான் சரியாக பார்க்கல சார். ஆனால் படு வேகமாக ஒரு பைக் போனதை பார்த்தேன். விவேக் பைக்கை விரட்டி கொண்டு ரோட்டின் 2 பக்கமும் நீளமாய் போய் பார்த்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பினான். வாசலில் போலீஸ் ஜீப் நின்றிருக்க கோகுல்நாத் 2 கான்ஸ்டபிள்களோடு தெரிந்தார். ஆப்ரஹாம் வாசலின் கீழ்ப்படிக்கட்டில் கிடத்தப்பட்டிருந்தான். கோகுல்நாத் விவேக்கை எதிர்கொண்டபடி கேட்டார். என்ன விவேக், ஆள் தட்டுப்பட்டானா? பைக்கில் வந்திருக்கான். காரியத்தை முடிச்ச நிமிஷமே ஸ்பாட்டை விட்டு பறந்துட்டான். ஆப்ரஹாம் உன்கிட்ட எதையாவது சொன்னானா? சொல்ல ட்ரை பண்ணான், ஆனால் முடியலை. கருப்பு ரத்த கொலைகளை பற்றி ஆப்ரஹாமுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கொலைகளுக்கு காரணமான நபரை பற்றியும் அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணான். சொன்ன விவேக் ஆப்ரஹாமின் உடல் அருகே சென்று அவனை பார்த்துவிட்டு திரும்பினான். கோகுல்நாத், ஆப்ரஹாம் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. செயின்ட் மேத்யூ சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் மரிய இருதயத்தை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி விவரத்தை சொல்லி அட்ரஸ் கேளுங்களேன். ஃபோன் நம்பர் டைரக்டரியில் இருக்குது. கோகுல்நாத் உள்ளே போனார். டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி ஃபாதர் மரிய இருதயத்தின் டெலிஃபோன் நம்பரை குறித்து கொண்டு டயல் செய்தார். முதல் ரிங்கிலேயே ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஃபாதர் மரிய இருதயம் இஸ் ஹோல்டிங். நான் இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஆப்ரஹாமோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? ஃபாதர் மறுமுனையில் ஆச்சரியம் காட்டுவது தெரிந்தது. இந்த மிட் நைட்டில் எதுக்காக ஆப்ரஹாம் வீட்டு அட்ரஸை கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர்? மே ஐ நோ த ரீசன்? ஹி ஹாஸ் பீன் மர்டர்ட் பை சம்படி. இன்ஸ்பெக்டர்? எஸ் என்று கோகுல்நாத் ஆப்ரஹாம் கொலையுண்ட விதத்தை பற்றி சொல்ல ஃபாதர் மரிய இருதயம் நொறுங்கினார். இன்ஸ்பெக்டர், ஐ கான்ட் பிலீவ். ராத்திரி 10 மணி வரை என்னுடைய குவார்ட்டர்ஸில் தான் இருந்தான்.
என் முழங்கால் வலிக்கு எண்ணெய் தேய்ச்சி வெந்நீரால் ஒத்தடம் கொடுத்துட்டு போனான். போகும்போது அவன் என் காலில் விழுந்து, சாமி நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னான். நான் எதுக்குன்னு கேட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு காரியத்தை சாதிக்க போகிறேன்னு சொன்னான். நானும் அவனை ப்ளஸ் பண்ணி அனுப்புனேன். ஆப்ரஹாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக விவேக் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பைக்கில் வந்த யாரோ ஒரு நபர் சுட்டு கொண்டு இருக்கான். நான் ஸ்பாட்டுக்கு வரலாமா இன்ஸ்பெக்டர்? வேண்டா ஃபாதர், பாடி இப்போ மார்ச்சுவரி போயிடும். ஆப்ரஹாம் வீட்டுக்கு நானும் விவேக்கும் கிளம்பி விசாரணையை தொடங்க இருக்கிறோம். அவன் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள் போதும். சூளைமேடு பெரியார் பாதையில் கர்த்தர் பவனம்ங்கிற ஒரு பழைய கட்டிடத்தில் கீழ் போர்ஷனில் குடியிருக்கான். குடும்பம்? அவனுக்கு குடும்பம் இல்லை, உண்டிக்கட்டையாக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்? சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியல. கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணை பற்றி ஆப்ரஹாம் உங்ககிட்ட ஏதாவது தகவல் சொன்னானா ஃபாதர்? இல்லையே, ஆனால் 2-3 நாளாக அவன் முகத்தில் ஒரு வாட்டம் இருந்தது. ஒரு தடவை குடிபோதையில் கூட இருந்தான். நீங்கள் காரணம் கேட்டிங்களா? கேட்கல. நான் ஒரு மத பிரசங்கத்துக்கான ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்ததால் அவன்கிட்ட எதையும் பேச முடியல. ஆப்ரஹாமை பற்றி மேற்கொண்டு விசாரிக்க நானும் விவேக்கும் நாளைக்கு காலையில் உங்களை பார்க்க வரோம் ஃபாதர். ப்ளீஸ் வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு வெளியே வந்தார் கோகுல்நாத். விவேக் இறந்து கிடந்த ஆப்ரஹாமின் பேண்ட் சட்டை பைகளில் துளாவி ஒரு சாவி கொத்து, புதிய ஏற்பாடுகள் என்னும் தலைப்பில் கையடக்க புத்தகம் ஒன்று, கசங்கிய ரூபாய் நோட்டுகள், ஒரு புழுக்கை பென்சில் இவற்றை சேகரித்து கொண்டிருந்தான். என்ன கோகுல்நாத், ஃபாதர் அட்ரஸை சொன்னாரா? சொன்னார். சூளைமேடு பெரியார் பாதையில் கர்த்தர் பவனம். ஆள் ஒண்டிக்கட்ட, குடும்பம் எதுவும் கிடையாது. அப்படின்னா வீடு பூட்டி இருக்கும். அந்த வீட்டை திறக்க இந்த சாவி கொத்து உபயோகப்படலாம். ஆப்ரஹாமின் சட்டை பையிலிருந்து எடுத்த சாவி கொத்தை காட்டினான் விவேக். விவேக்கும் கோகுல்நாத்தும் சூளைமேடு பெரியார் பாதைக்கு போய் சேர்ந்தபோது நேரம் 12:20. தெருவிளக்குகள் அணைந்திருந்தன. ரோட்டின் திருப்பத்தில் டீக்கடை ஒன்று பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் உயிரோடு இருந்தது. கடைக்குள் தனியாக உட்கார்ந்து தன் மலையாள மனைவியிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த டீக்கடை நாயர் ஜீப் தன் கடைக்கு முன்பாய் வந்து நின்றதும் உள்ளே இருந்து ஓடி வந்தார். சாரே, இங்கே கர்த்தர் பவனம் எங்கே இருக்குது? நேராக போகணும் சார். ஒரு தண்ணீர் தொட்டி வரும், அதை தொட்ட மாதிரி இருக்கிற பழைய கட்டிடம்தான் கர்த்தர் பவனம். ஜீப் வந்தது. அடுத்த நிமிஷம் தண்ணீர் தொட்டி வந்தது. பக்கத்தில் பெரிய சிலுவை குறியோடு கர்த்தர் பவனம் என்கிற சிமெண்ட் எழுத்துகளோடு அந்த பழைய கட்டிடம் தெரிந்தது. ஜீப்பை நிறுத்திவிட்டு விவேக்கும் கோகுல்நாத்தும் கீழே இறங்கி ஆப்ரஹாம் குடியிருந்த வீட்டின் கதவுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். விவேக் சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பூட்டை இடது கையால் பற்ற ஆச்சரியப்பட்டான். பூட்டின் வாய் திறந்திருந்தது.